பண்ணியிருக்கேன். இதுவே ரொம்ப லாங்காக தான் இருக்கும். பட் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு கொஸ்டினையும் டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ லென்த்தாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நேற்று வந்து ஒரு போஸ்ட் போட்டு உங்களுக்கு என்னென்ன கேள்வி வெயிட் லாஸ் இருக்கிற டயட் எக்ஸசைஸ் பற்றி டவுட் இருக்கோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வெயிட் லாஸ் வீடியோ டயட்டு ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டால் நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணுவீங்க. அதனால நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் நான் ஒரு 10 கொஸ்டினுக்கு மட்டும் இன்றைக்கி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். எவ்வளோ நேரம் தான் நான் வளவலன்னு பேசுகிறேன் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த 10 கொஸ்டினுக்கும் நல்லா டீட்டெயில்டாக எல்லாருக்குமே இந்த 10 கொஸ்டினுமே காமனாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதனால் இந்த 10 கொஸ்டின் நல்லா டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சரி அதுக்கே ஆன்சர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீடிங் மாம் வந்து நான் வந்து டயட் இருக்கலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் சி செக்ஷன் பண்ணியிருக்கேன், நான் நார்மல் டெலிவரி பண்ணியிருக்கேன், எனக்கு தொப்பை வந்து அதிகமாக இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா டயட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபீடிங் மாம் அப்படின்னாலே குழந்தைக்கு வந்து நம்ம பால் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வயசுலேருந்து 1.5 வயசு இல்லைனா 2 வயசு வரையும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த 2 வயசுல நீங்கள் கொடுக்குற அந்த தாய்ப்பால் தான் அவங்க குழந்தையோட ஆயுள் வரைக்கும் அவங்களோட எதிர்ப்பு சக்திக்கு, அவங்க நல்லா வந்து வளர்கிறதுக்கு, எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து அந்த 2 வருஷம் வந்து நம்ம உடம்பு குண்டாக இருக்கிறோம், நம்ம ஒல்லியாக இருக்கிறோம், நமக்கு தொப்பை இருக்குது, நமக்கு அசிங்கமாக இருக்குது, எல்லாரும் நம்மளை வந்து இதாக குண்டாயிட்ட அவ்வளோதான், இனிமேலாம் ஒல்லியாக மாட்டேன், நீ ஆப்ரேஷன் பண்ணியிருக்க அதனால நீ இனிமேல் ஒல்லியாக மாட்டேன் அப்படிலாம் நமக்கு சொன்னாங்க அப்படின்னா அது எதையுமே காதில் வாங்காதீங்க. ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னா, என்னையும் எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோதான், நீ வந்து குண்டா மாதிரி ஆகிட்ட, சி செக்ஷன் வேற, இதுக்கப்புறம்லாம் உன்னால் உடம்பெல்லாம் குறைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டேன், நம்ம தம்பிக்கு பால் கொடுக்குற வரைக்கும் எந்த ஒரு எக்ஸசைஸ் எந்த ஒரு டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு நல்லா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா வந்து பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் 2 வயசு வரைக்கும் நல்லா பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு போய் வந்து பாலை ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 வயசு தம்பிக்கு பர்த்டே 2வது பர்த்டேக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பாலை ஸ்டாப் பண்ணேன். கரெக்டாக தம்பி பர்த்டே அன்னைக்கு டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தம்பி பர்த்டே அன்னைக்கு மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி 2024 நான் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி நீங்களும் வந்து எப்படின்னா நம்ம பால் கொடுக்குறப்பே வந்து நமக்கு உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். என்னன்னா நீங்கள் வந்து ஹெல்தி ஃபுட்டாக பெருசாக டயட்னு ஒன்று இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட டயட் சார்ட்டையே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் என்ன சாப்பிடுவோமோ அதை வச்சு தான் நம்ம டயட் பண்ணுவோம். அதாவது வந்து யான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் உள்ள சாப்பாடே சாப்பிட்டு நம்ம டயட் பண்ணி உடம்பை குறைச்சிட்டோம்னா அதுக்கப்புறமும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றப்ப மறுபடியும் வெயிட் ஏறாது நமக்கு பெருசாக. அதுலேயே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவே நம்ம டயட்டுக்குன்னு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நட்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிடலன்னா மறுபடியும் வெயிட் ஏற தான் செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் ஃபுட்டு, மைதா, அப்புறம் அவுட் சைட் ஃபுட்டு, அவுட் சைடில் சாப்பிட்றத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் அந்த ஈவினிங் டைமில் வந்து குறிப்போம் தெரியுமா, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சோண்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சர் பேக்கெட் எடுக்கிறோம், கொஞ்சோண்டு கொட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட டேஸ்ட்டு என்ன பண்ணிடும், அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக காலி பண்ண வச்சிடும். அதில் தான் நமக்கு நிறைய பேருக்கு ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் ஏறுது அப்படின்னா அதுதான் அந்த ஸ்நாக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸை கட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக பாலை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உடம்பு குறையும். உடம்பு குறையலைனாலும் வெயிட் ஏறாது. வெயிட் ஏறாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம். அதனால் வந்து ஃபீடிங் மாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா பாலை கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டயட் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஒரு 6லேருந்து 8 மாதம் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், சில பேருக்கு லூஸாக இருக்கும், சில பேருக்கு வந்து நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ஒரு 3 மாதத்துலேயே நல்லா ஆகிட்டு. அதனால நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம டீட்டெயில்டாக சொல்லணும், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கும் புரியணும். ஏதோ நான் சொல்கிறதுல ஒரு 2 பேர் பயனடைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபேன் போட்டுக்கிட்டு வாய்ஸ் கொடுக்காதனால ரொம்ப வேர்க்குது. ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன், அப்போலாம் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குன்னு
அது என்ன வேர்த்து ஊத்துது, வெளில மழை வர மாதிரி இருக்கு. ஓகே. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வெயிட் லாஸ் அப்போ வந்து வெயிட்டை குறைக்கிறப்ப எனக்கு வெயிட் குறையுது சிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸை விட்டுட்டு நான் எப்பயும் போல சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து வெயிட் ஏறிடுது, நான் விட்ட வெயிட் ஏறிடுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்போ ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வெயிட் தான் குறைஞ்சிட்டு நமக்கு ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது சிஸ்டர். டயட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்தி டயட் மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம வந்து வீட்டு சாப்பாடை வச்சு தான் நம்மளோட டயட் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதே வந்து நீங்கள் காலம் ஃபுல்லாக நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து காலையில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 3 இட்லி சாப்பிடுங்க, அதோட ஒரு முட்டை சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பயிறு சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடுங்க. மத்தியானம் செஞ்சு ஏதாவது ஒரு பொரியல் சாப்பிடுவீங்க. இப்படிதான் வந்து வெயிட் லாஸ்க்கு பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க காலம் ஃபுல்லா வந்து என்னன்னா நம்ம இப்படிதான் சாப்பிடணும், மத்தியானம்னா சாதம் காய்கறி ஏதாவது புரோட்டீனுக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க சாப்பிடுறீங்க வெயிட் லாஸ்ல அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க வந்து வெயிட் லாஸ் அப்போ வந்து நல்லா பார்த்து சாப்பிட்டுட்டு கம்மியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 5 இட்லி 7 இட்லி வெயிட் லாஸ் அப்போ ஒரு 3 இட்லி 2 இட்லி சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் 5 இட்லி 7 இட்லி சாப்பிட்டா கண்டிப்பா வெயிட் ஏற தான் ஆரம்பிக்கும். அது இல்லாம வெயிட் லாஸ் அப்போ நீங்க எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க. வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறம் அதான் வெயிட்டை குறைச்சிட்டோம், இனிமே என்ன எக்ஸசைஸ் வாக்கிங் இருக்கவே கூடாது. வாரத்துல 3ல இருந்து 4 நாள் கண்டிப்பா வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு எக்ஸசைஸ் வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நானுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இவ்வளோ வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன், வாக்கிங் டெய்லியுமே போயிடுவேன். சாப்பாடு வந்து எப்படின்னா நான் வந்து ஏதாவது ஒரு வேளை 2 வேளை தான் வந்து நான் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் இல்லாமல் சாப்பிடுவேன் தவிர மற்றபடி எல்லா நேரத்துலையும் வந்து நான் ஒரு முட்டையோ ஒரு பருப்போ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டுருவேன், காய்கறி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டுருவேன். அதனால எனக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும். போன மாதம் இப்போ வந்து என்னன்னா நான் வந்து 56 57 கிலோ குறைச்சேன், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 59 கிலோ வந்துட்டு. லாஸ்ட் ஒரு 2 மாசமா என்ன பண்ணிட்டேன் அப்படி லாஸ்ட் ஒரு மாசமா என்ன பண்ணிட்டேன்னா சுகர் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஃபுட் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் மட்டும்தான் போனால் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலாம். அதனால இப்போ எனக்கு 59 கிலோ வந்துட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நாளையிலேருந்து இப்போ திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மறுபடியும் வந்து நல்லா டயட்னா வந்து 3 வேளை நல்லா கரெக்டாக சாப்பிட்றது, எல்லா நாளுமே எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் பண்ணுறதுன்னு பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் நான் 57 56 அந்த கிலோவுக்கு போயிடுவேன். 56 50 கிலோவுக்கு டயட் இருந்து நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆக்டிவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 56 57 போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு 3 நாள் எக்ஸசைஸு வாக்கிங், அதுக்கப்புறம் சாப்பாடு எப்பயும் போல தான் எடுத்துப்பேன். ஒரு நேரம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டேன் மத்தியானம் அப்படின்னா நைட்டு வந்து சாப்பாடை அவாய்ட் பண்ணிடுவேன். மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னா காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுப்பேன். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம வெயிட் வந்து நம்ம என்ன குறைச்சோமோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லை நான் வெயிட் லாஸ் அப்போ தான் நல்லா வெயிட்டு குறைஞ்சுமா சாப்பிட்றது பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இறங்கின வெயிட்டு ஏறும் தான் சிஸ்டர். அதனால நான் என்னன்னா நான் வந்து பண்றது தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஸ்ரீஜா ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது சிஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் வந்து உங்கள் சாப்பாடில் எடுத்துக்கல அப்படின்னு தாங்க முக்கியமான காரணம். நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக உங்களை ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, அதாவது முட்டை பயிர் பன்னீர் ஃபிஷ்ஷு அது எல்லாத்துலேயுமே சோயா சங்க்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. அது எதுக்காக நம்ம ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, ப்ரோட்டீன் இந்த முட்டை இதெல்லாம் வந்து செரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வந்து 2 இட்லியும் ஒரு 2 முட்டையும் சாப்பிட்றீங்க அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் சுத்தமாக நமக்கு பசிக்காது. இப்போ அதே வந்து 4 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு 11:30 மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 11:30 மணிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தோணும். ஆனால் கார்ப்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்னா அந்த இட்லி தோசை கஞ்சி அந்த மாதிரி சேமியா பொங்கல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கார்போஹைட்ரேட்ல சேரும். இது வந்து என்னன்னா சீக்கிரம் வந்து நமக்கு செரிச்சு சீக்கிரம் அடுத்து எல்லாத்தையும் சாப்பிடணும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அதுக்கு பேர் தான் கிரேவிங்ஸ். அப்போ வந்து ஏதாவது என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம சாப்பிடுவோம், இல்லை ஏதாவது சாப்பிடுவோம். இதுவே வந்து நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம உடம்பு செரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால என்னன்னா நமக்கு சாப்பாடு செரிச்சா தானே நமக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். அதனால தான் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கங்க அப்படிங்கிறதே டயட்ல. அதனால வந்து நீங்கள் ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்து சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்காது. அது மாதிரி வந்து நான் டயட்ல இருக்கேன் அதனால சாப்பிடாமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல இருக்கேன், நைட்டு 8 மணிக்கு சாப்பிடுறேன், மறுநாள் காலையில் 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளோ நேரம்
பட்டினியாக இருக்கிறது அந்த 12 மணிக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப பசி அதிகரித்து கிரேவிங்ஸ் ஆகி நம்ம கண்டதும் கடையிலையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதனால ரொம்ப நேரமாக வயிற்றில் வந்து பட்டினி போடாதீங்க. நைட்டு ஒரு 7 மணிக்கு 7-7:30க்கெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பசங்களை எல்லாம் பண்ணிட்டு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றது எப்பயுமே 10 மணி 10:30 மணிக்கு தான் சாப்பிடுவோம். ஸோ அது வந்து நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் கரெக்டாக இருக்கும். நைட் டைமில் வந்து சாப்பிட்றது சீக்கிரம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால ரொம்ப நேரம் பசி பட்டினியில் கிடக்காதீங்க. அப்பயும் கிரேவிங்ஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக வரும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரமாவது தூங்குங்க. நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. என்னடா இவங்க ஹெல்த்தியாக சாப்பிட சொல்கிறாங்களா, அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை வெளியே போயிட்டு ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அந்த காசில் வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டுக்கு வந்து என்னென்ன ஒரு சுண்டல், நான் என்ன பெருசாலாம் நான் நட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க அது மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சுண்டல், அதுக்கப்புறம் வந்து மில்லட் வாங்கிக்கலாம். புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்கள் ஃபுட்டில் மில்லட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து வெளியில் போனால் செலவாகுது. ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கெல்லாம் 1000 500 1000 நிறைய செலவாகுது. அதில் வந்து ஒரு தடவை நீங்கள் வாங்கி நம்ம உடம்புக்கு வந்து செலவழிக்கிறதுல தப்பே கிடையாது. அதுதான் நிறைய ப்ரோட்டீன் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கிரேவிங்ஸ் கம்மியாகும். இதை ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். எக்ஸசைஸ் வந்து ஆயிஷா பேகம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. இது வந்து நிறைய சிஸ்டர் கேட்டது தான். எக்ஸசைஸ் வந்து காலையில் தான் பண்ணணுமா, எப்போ பண்ணணும், அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணுமா சாப்பிட்றதுக்கு அப்புறம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ நான் கைக்கு பண்ண சொல்கிறேன், காலுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 செட்டு பண்ண சொல்லியிருப்பேன் கை எக்ஸசைஸ். ரீசெண்டாக நமக்கு நல்ல ரீச்சான எக்ஸசைஸு. ஒரு 3 செட்டு பண்ணுங்க, 90 தடவை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் 90 தடவையும் காலையிலே பண்ண முடியலை அப்படின்னா காலையில் ஒரு செட்டு பண்ணுங்க ஒரு 30 தடவை, மத்தியானம் ஒரு செட்டு பண்ணுங்க, நைட்டு ஒரு செட்டு சாயந்தரம் ஒரு செட்டு பண்ணுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ பண்ணுங்க. ஆனால் வந்து 90 தடவை பண்ணிடணும். அப்போ தான் கை நல்லா ஒர்க் ஆகும். அந்த எக்ஸசைஸ் நல்லா வந்து நமக்கு கை சதை குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவே நீங்கள் வயிறு சம்மந்தமாக பண்ணுறீங்க, ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, தொப்பை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே பண்ணினீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் ஏதோ ஒரு ஜீரா வாட்டரோ ஏதோ ஒரு வாட்டரை அந்த மாதிரி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வயிற்றுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லை நான் காலையில் என்னால் பண்ண முடியாது ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 11 12 மணிக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சாப்பிட்டதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து நம்ம வயிற்றுக்கு உடம்புக்கு இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும். வயிறு வந்து ஹெவியாக வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஈவினிங் பண்ணுறீங்கன்னா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 3 4 மணி 4:30 5 மணி அந்த மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். என்னன்னா சாப்பிட்டதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வயிறு வந்து ஹெவியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இருக்கிறப்ப பண்ணுங்க. மற்றபடி கைக்கு காலுக்கு தொடைக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். காலைல மத்தியானம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஸ்ரீதேவி பாலாஜின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. தொடை சதை குறைகிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போடுற சிஸ்டர். உங்களுக்கு எதுக்கு சம்மந்தமான எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நான் வந்து வெயிட் குறைக்கிறப்ப ஒரே எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ணலை, தனித்தனியாக பிரித்து தான் பண்ணினேன். சதை குறையினா கைக்கு, கால் சதை குறையினா காலுக்கு, செஸ்ட்டுக்கு. ஏன்னா நம்ம பால் கொடுத்துருப்போம், செஸ்ட் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கு எல்லாமேத்துக்குமே நான் தனித்தனியாக எக்ஸசைஸ் பண்ணி தான் என்னோட உடம்பு 10 கிலோ குறைச்சேன். அதனால உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் நான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு நான் பண்ணினதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் 8 ஷேப் வாக்கிங். என்னால் எக்ஸசைஸ்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு 8 ஷேப் வாக்கிங், அப்புறம் பெல்லி ஃபேட்டுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒரு 7-8 எக்ஸசைஸ், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுவுமே போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதோட லிங்க்கெல்லாம் கீழே நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நானுமே யூடியூப்பை பார்த்து தான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ட்ரைனரோ கோச்சரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நானுமே யூடியூப்பை பார்த்து நிறைய எக்ஸசைஸ் இருக்கும் நம்ம யூடியூப்பில். அதில் எது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எது ஈஸியாக இருக்குது, எது எனக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு ஒரு 4 வருஷத்துல 2-3 வருஷத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எடுத்து தான் நான் பண்ணுறேன். அது எனக்கு எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர் நீங்கள் பண்ணுறதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர்.
ஆயிஷா பேகம் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து டயட் ஃபாலோ பண்றப்ப சுகர் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபுல்லா சுகரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இல்ல ஏன் அப்படின்னா வந்து சுகர் வந்து இப்போ வந்து ஒரு டம்ளர்ல நீங்க சுகர் ஒரு காஃபிக்கு ஒரு 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 1.5 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதுவே 150 கலோரி 200 கலோரிஸ் வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணி கலோரிஸை பேர்ன் பண்ணுவோம். ஆனால் அது ஒரே ஒரு காஃபில வந்து 150 கலோரி சுகர் நம்ம குடிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க சிஸ்டர். என்னால முடியவே முடியாது, எனக்கு ஒரு வேளையாவது காஃபி வந்து குடிக்கணும் சுகர் போட்டு அப்படின்னா எடுத்துக்கங்க. காலையில ஒரு காஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா காலை வெறும் வயிற்றுல தயவு செய்து எடுக்காதீங்க. வேலையெல்லாம் பார்த்துட்டு காலை வேலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லைங்க எனக்கு சாயந்தரம் குடிக்கலாம் வேலையே ஆகாதுங்க அப்படின்னா சாயந்தரம் காலையில இல்லைன்னா சாயந்தரம் ஏதாவது ஒரு வேளை கொஞ்சமாக சுகர் போட்டு எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுதான் சுகர்னா வந்து நாட்டு சக்கரை தான் எடுக்கணும், ஒயிட் சுகர் தான் எடுக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் 1.5 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். சுகர் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்னன்னா சுகர் எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் சத்யா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து சி செக்ஷன் அதாவது குழந்தை பிறந்து 6 வருஷம் ஆகுது, ஆனால் எனக்கு தொப்பை மட்டும் இருக்குது, உடம்பெல்லாம் இல்லை, எனக்கு அது தொப்பை மட்டும் குறைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து வயிறு தொப்பை குறைக்கிறதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் போட்டிருக்கோம் சிஸ்டர். அதை வந்து போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து செஞ்சு குடிக்கணும் சிஸ்டர். அது வந்து என்னன்னா வெந்தயம், ஓமம், கரிஞ்சீரகம் போட்டு அதை செய்கிறது. அது வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேட் கட்டர் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை வாயில போட்டுக்கிட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்துடணும். அதுக்கப்புறம் எதுவுமே குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸையும் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் இந்த ஆயில் ஃபுட்டு, மைதா, அவுட் சைட் ஃபுட்டு, ஸ்வீட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்கிற எக்ஸசைஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உடம்பு வந்து அந்த தொப்பை வந்து குறையும் சிஸ்டர். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படி உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரியுற நம்பருக்கு வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வந்து சென்ட் பண்ணுறேன் சிஸ்டர். வந்து தேவிங்கிற ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, வாக்கிங் வந்து காலையில் போகணுமா ஈவினிங் போகணுமான்னு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வாக்கிங்கிறது உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ போங்க சிஸ்டர். அது பேர் என்னது, காலையில் தான் போகணும், ஈவினிங் தான் போகணும், நைட் தான் போகணும்லாம் கிடையாது. நான் வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நடப்பேன். அந்த 1.25 மணி நேரம் காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு ஸ்பிட் பண்ணி தான் நடப்பேன். நீங்கள் வந்து நடக்கிறப்ப போர் அடிக்கும், அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்ட்டையோ ஃபோன் பேசிக்கிட்டே அந்த மாதிரி கூட நீங்கள் நடக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தனியாக நடக்கிறதுக்கும் யார்ட்டையாவது பேசிக்கிட்டு நடந்தோம்னா எவ்வளோ நேரம் நடக்கிறோங்கிறதே தெரியாது. அதனால நான் அப்படிதான் வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் கடகடன்னு நடக்கும். 10,000 ஸ்டெப் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டெப் கால்குலேட் பண்ணுறதுக்கு வாட்ச் வாங்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் எப்போ வேணாலும் நடக்கலாம் சிஸ்டர். நடக்கிறப்ப தயவு செய்து வீட்டுக்குள்ளே நடக்காதீங்க, டைல்ஸில் நடக்காதீங்க. ஏன்னா டைல்ஸில் நடந்தீங்கன்னா நமக்கு கால் வலி வந்துடும். அதுக்கு எடுத்துக்காட்டே நான் தான் ஃபஸ்ட்டு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே தான் நடப்பேன். ஏன்னா வெளியில் நடந்தோம் அப்படின்னா நீங்கள் உள்ளியாக தானே இருக்கிற, எதுக்கு நடக்கிறேன்னு 1008 கேள்வி வந்துடும். அதுக்காகவே வந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் நடப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஆணிக்கால் வர அளவுக்கு பாதிப்பாயிட்டு, அதனால வீட்டுக்குள்ளே நடக்காதீங்க, வெளியில் நடங்க, பார்க்கில் போய் நடங்க, ஷூ போட்டுக்கிட்டு நடங்க, இல்லைன்னா செப்பல் நல்லா சாஃப்டான செப்பல் போட்டுக்கிட்டு நடங்க. இந்த மாதிரி நடந்தீங்கன்னா அப்படின்னாலே நல்லா வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் சிஸ்டர். அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெயிட் வந்து ஹைட்டுக்கு ஏத்தாப்புல வெயிட் இருக்கணுமா இல்ல வயசுக்கு ஏத்தாப்புல ஹைட் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஹைட்டு, வயசு, அப்புறம் ஆம்பளை பிள்ளைனா இந்த வெயிட் இருக்கணும், பொம்பளை பிள்ளைனா இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வயசுக்கு ஏத்தாப்புல வந்து வெயிட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு 18 வயசு கீழே உள்ள பசங்களுக்கு வந்து இவங்க இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும்னா ஹைட்டை வச்சு பண்ண மாட்டாங்க, வயசை பொறுத்து பண்ணுவாங்க. இதுக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்து இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருக்கணும், பாய்ஸுக்கு வந்து இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருக்கணும்னு ஹைட்டை வச்சு தான் சிஸ்டர் கால்குலேட் பண்ணுவாங்க. பசங்களுக்கு மட்டும்தான் வயசு, ஹைட்டு எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. நமக்கு வயசுக்கும் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நமக்கு வயசுக்கும்
வெயிட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹைட்டை வச்சு தான் நமக்கு வெயிட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதுவே ரொம்ப லாங்காக தான் இருக்கும். பட் சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு கொஸ்டினையும் டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ லென்த்தாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.